இந்தியாவில் திருத்தப்பட்ட கடற்கரை பகுதிகளில் ஆந்திராவை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு 2ஆம் இடம் பிடித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் 906.9 கிலோமீட்டரிலிருந்து 1068 கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது. மத்திய அரசின் ஒப்புதலை தொடர்ந்து திருத்தப்பட்ட மொத்த நீளங்களின் அடிப்படையில் கடற்கரையோரம் உள்ள மாநிலங்களின் தரவரிசை சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. தேசிய நீரியல் வரைபடவியல் அலுவலகத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட இந்த அளவீடுகளின்படி ஆந்திர பிரதேசத்தின் கடற்கரை நீளம் 973.7 கிலோமீட்டரிலிருந்து 953.07 கிலோமீட்டராக குறைந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் 3வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு குஜராத்திற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தை பிடித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் 906.9 கிலோமீட்டரிலிருந்து 1068 கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 9 மாநிலங்கள் 4 யூனியன் பிரதேசங்களில் உள்ள கடற்கரை நீளங்கள் திருத்தி அமைக்கப்பட்ட நிலையில் இதில் வழக்கமான நேரான அளவீடுகள் மட்டுமின்றி புதுப்பிக்கப்பட்ட அணுகுமுறை துறைமுகங்கள், விரிகுடாக்கள், கழிமுகங்கள் உட்பட பிற கடற்கரை பகுதிகளும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. இதுகுறித்து மாநிலங்களவையில் பேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங், இந்தியாவின் கடற்கரையானது 7516 கிலோமீட்டரிலிருந்து 11098.81 கிலோமீட்டராக மறுமதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இது கடல்சார் மேலாண்மை பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அதேபோல் திருத்தப்பட்ட கடற்கரை தரவு என்பது துறைமுகங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு, சுற்றுலா மண்டலங்கள், சூறாவளிகள், மண் அரிப்பு, வெள்ளப்பெருக்கிலிருந்து பாதுகாக்கவும் வழிவகை செய்யும் என தெரிவித்துள்ளார். அதே நேரம் மேம்படுத்தப்பட்ட கடற்கரை நீள தரவு கடற்கரை பகுதி ஒழுங்குமுறை மண்டலத்தை பாதிக்காது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார்.